கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெச்சி சிறந்தார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமென். இதிலிருந்து நம்ம போகிற ஒரு காரியம் என்னன்னா, மறுரூபமாகணும்னா முதல்ல நம்முடைய எண்ணங்கள் மாறணும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணம் மாற வேண்டும். நம்முடைய எண்ணம் மாறினா எல்லாமே என்ன செஞ்சிடும்? மாறும். நம்முடைய எண்ணம் மாறும்போது நம்முடைய செயல் மாறும். நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. ஸோ கவனமாக கவனிங்கள். இங்கே வாசிக்கும் பொழுது ஆமென், வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, நாம் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்திலே, நம்ம ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய வார்த்தையில நாம் வேறு கொண்டவர்களாய் அதன் மேல் நாம் நடந்து கொள்ள வேண்டுமா? நமக்கு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆமென். லௌகீக ஞானம் அப்படின்னா நிறைய தத்துவமாக பேசுகிறவங்க நிறைய பேர் உண்டு, லாஜிக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் உண்டு இந்த உலகத்தில். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நிறையா வேதத்தில் வாசிக்கும் ஆண்டவருடைய நாட்களில் அல்லது அப்போஸ்தலர் நாட்களில் நிறைய பேர், நிறைய தத்துவ ஞானிகள் இருந்தார்கள். நிறைய பழமொழி சொல்கிறவங்க, ஆமென், இப்படி நிறைய தத்துவ ஞானிகள் இருந்தார்கள். அதற்காக அங்கே ஒரு மேடையே உண்டு. அந்த மேடையில் உட்கார்ந்து நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க. அதை கேட்கறதுக்கு நிறையா கூட்டங்கள் வரும். ஆமென். இங்கே பவுல் ஆமென் இந்த கொலோசியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த கொலோசியர் நிருபத்தை அவர் எழுதும் பொழுது பவுல் எங்கே இருந்து எழுதினார் என்று சொன்னால், அவர் சிறைச்சாலையில் இருந்து எழுதின மிக முக்கியமான ஒரு நிருபம் தான் இந்த கொலோசியர் நிருபம். கொலோசியர் பட்டணத்துக்கு எழுதுகிறார். ஆமென். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆமென், உங்களுக்கு ஏற்கனவே கிறிஸ்துவை பற்றி போதிக்கப்பட்டிருக்கிறது, அதுல நீங்க உறுதியா இருங்க. லௌகிக ஞானம் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை ஆமென் வஞ்சியாதபடிக்கு நீங்க கவனமா இருங்க. நிறைய பாரம்பரியத்தை சொல்லுவாங்க, பாரம்பரியத்தை நிறைய நீங்க கடைபிடிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அதுக்கெல்லாம் நீங்க செவி கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு ஆமென் போதிக்கப்பட்ட அந்த காரியத்துல கவனமா இருங்கள் என்று சொல்லுகிறார். நான் இன்னைக்கு பேச போகிற காரியம் 12வது வசனத்திலிருந்து நம்ம போகிறோம். இங்கே 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். கவனிங்கள். ஆமென். ஞானஸ்நானத்தினால் அவருடன் அடக்கம் பண்ணப்பட்டு தேவனுடைய வல்லமையில் விசுவாசத்தின் மூலமாக அவருடனே கூட எழுப்பப்பட்டும் இருக்கிறீர்கள். தேவனே மரித்தோரிடத்திலிருந்து கிறிஸ்துவை உயிருடன் எழுப்பினார். இன்னொரு ஆமென் மொழிபெயர்ப்பில் கூட வாசிக்கிறேன். கவனிங்க. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற போது உங்கள் பழமை இறந்து கிறிஸ்துவோடு புதைக்கப்பட்டது. அந்த ஞானஸ்நானத்தினால் கிறிஸ்துவுடன் நீங்களும் உயிர் தெளிந்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சக்தியில் விசுவாசமாய் இருந்தீர்கள். கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழ செய்ததன் மூலம் தேவன் தன் வல்லமையை வெளிப்படுத்தினார். கவனிங்கள். 2 காரியம் நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தது. பவுல் இங்க 2 காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். என்னவென்று சொன்னால், முதல் காரியம் விருத்த சேதனம், 2வது காரியம் நாம் செய்த பாவம். இந்த 2 காரியமும் நமக்கு விரோதமாய் அது குற்றமாகவே இருந்து கொண்டிருந்ததாம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 2 காரியத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். இந்த 2 காரியத்தை வைத்து பிசாசானவன் நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் அவர் பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், நாம் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, தண்ணீருக்குள் மூழ்கும் பொழுது நாம் இந்த உலகத்திற்கு பாவத்திற்கு மரித்தவர்களாய் மாறுகிறோம். ஆமென். ஞானஸ்நானம் பெற்று நாம் எழும்பும் பொழுது நாம் அவருக்குள்ள பிழைத்தவர்களாய் எழும்புகிறோம். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள பிழைத்தவர்களாய். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால இந்த வெளிப்படையா இருக்கிற இந்த விருத்த சேதனம் உங்களுக்கு தேவை இல்லை. கிறிஸ்து அவர் ஏற்கனவே ஆமென் அவர் விருத்த சேதனம் பண்ணினதுனால நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் அது உங்களுக்கு தேவை இல்லை என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஞானஸ்நானத்தை குறித்து அவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உங்களுடைய பழைய மனுஷன் இறந்து விட்டான். அதாவது உலகத்துக்குரிய மனுஷன், உலக
உலகத்தின் பாரம்பரியம். ஆமென் ஸ்தோத்திரம். கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யூதர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பாரம்பரியத்தை கடைபிடித்தார்கள். அவர்கள் குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறந்து 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆமென். அதற்கு சில வழிமுறைகள் உண்டு. ஆமென். இத்தனை பண்டிகைகள் ஆசரிக்கப்பட வேண்டும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாரம்பரியம் வைத்தார்கள். ஆனால் கிறிஸ்து மரித்த பொழுது அந்த விருத்த சேதனத்தில் இருந்தும் பாரம்பரியத்தில் இருந்தும் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஞானஸ்நானம் பெற்ற பொழுது நாம் எப்படி மாறுகிறோம் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் மரித்து இந்த உலகத்துக்குள்ள ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தின் காரியம் பாரம்பரியம் எல்லாவற்றுக்குள்ள நாம் மரித்து போய்விட்டோம். நாம் இப்போ பிழைத்திருப்பது கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. ஞானஸ்நானம் நம்ம எடுக்கிற ஞானஸ்நானம் மரணத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த அந்த மரணத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. கவனிங்கள். யாத்திராகமத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது அல்லது எகிப்தில் இருந்து அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கடைசி நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பஸ்கா கொண்டாடினார்கள். என்ன கொண்டாடினாங்க? பஸ்கா. இந்த பஸ்கா அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், கடந்து செல்லுதல் அல்லது காப்பாற்றுதல், பாதுகாக்கப்படுதல் அல்லது விடுவித்தல் என்ற அர்த்தம். எகிப்தை விட்டு வெளியே வரப்போகிற கடைசி நாள்ல எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த பஸ்கா கொண்டாடப்படுகிறது. இந்த பஸ்கா அப்படின்னா கடந்து செல்லுதல் என்று சொல்லி அர்த்தம், அல்லது காப்பாற்றுதல், விடுவித்தல் என்று சொல்லி அர்த்தம். இன்னும் அதை கொஞ்சம் இன்னும் டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை பிரித்து பாதுகாத்து புதிய வாழ்க்கையை அளிப்பதுதான் பஸ்கா. என்ன அர்த்தம்? தேவன் தனது ஜனங்களை ஸ்தோத்திரம் பிரித்து பாதுகாத்து புதிய வாழ்க்கையை அளிப்பதுதான் பஸ்கா. சொல்லுங்க. தேவன் தனது ஜனங்களை புதிய வாழ்க்கையை அளிப்பதுதான் பஸ்கா. இந்த பஸ்கா நடந்த பொழுது அந்த ராத்திரியில என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த சாயங்கால வேளையில அந்த அவர்கள் அடித்த அந்த ஆட்டோட ரத்தத்தை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல நிலைக்கால் எல்லாத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ரத்தத்தை தெளித்து விடுவார்கள். அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்க? வீட்டுடைய அந்த நிலைக்கால் சட்டத்துல ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த நிலைக்கால் மேல இருக்கிற அதுல என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பஸ்காவுடைய ரத்தத்தை தெளிப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ராத்திரியில வருகிற அந்த மரண தூதன் அந்த ரத்தத்தை பார்த்து அவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா அந்த வீட்டை விட்டு கடந்து போய் விடுவான். அல்லேலூயா. அப்ப அந்த வீட்டுக்குள்ள அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள். என்ன செய்யப்படுவார்கள்? பாதுகாக்கப்படுவார்கள். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நாம் என்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து அறிக்கை செய்து என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்துக்குள்ள சோதரம் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. யாருடைய இரத்தத்துக்குள்ள? இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்துக்குள்ள. அதனால்தான் வசனம் சொல்லும் அவருக்குள் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். அவருக்குள் மீட்கப்பட்டீர்கள், அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள், அவருக்குள் தெரிந்தெடுக்கப்பட்டீர்கள் அப்படின்னா கவனிங்கள். எப்போ நம்ம இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக, என் மீறுதலுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து அவரை நாம் விசுவாசிக்கிறோமோ அன்னைக்கு நாம் அவருடைய இரத்தத்தினால மூடப்படுகிறோம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது நம் மேல் இருப்பது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அது நம்ம மேல இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், யாத்ராமத்தில் வாசிக்கிறோம், வீட்டு வாசல் இருக்கிற அந்த இரத்தத்தை பார்த்து மரண தூதன் அந்த வீட்டை விட்டு கடந்து போய் விடுவான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம மேலேயே இருக்கிறது. அல்லேலூயா. அங்க பழைய ஏற்பாட்டில் வீட்டு வாசல ரத்தம் இருக்கிறது. ஆமென். வாசிக்கலாம் யாத்ராமத்தின் புஸ்தகம். நல்லா கவனிக்கணும் இந்த சாப்டர். ஆமென் ஸ்தோத்திரம். அதனுடைய 12வது அதிகாரம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
ம் போதும். என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ரத்தத்தை எடுத்து அந்த வீட்டுடைய 2 நிலைக்கால் சட்டத்திலையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை பூசுகிறாங்க, அது தெளிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா கவனிங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அதனுடைய 12வது வசனத்தை பாருங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் இருக்கிற எல்லாத்தையும் அதம் பண்ணி எகிப்திய தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் அப்படிங்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ அந்த ரத்தம் பூசப்பட்டு இருக்கும் பொழுது அந்த எகிப்துக்குள்ள அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நீதியை செலுத்த ஆரம்பிக்கிறார். கவனிங்கள், அங்க வீட்டுடைய நிலைக்கால் ஜன்னல்ல வாசல்ல ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. அந்த வாசல்ல இருக்கிற ரத்தத்தை பார்த்து அந்த தூதன் கடந்து போகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்முடைய சரீரத்தின் மேல் பூசப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எங்க பூசப்பட்டு இருக்கிறது? சரீரத்தின் மேல், நம்ம மேல பூசப்பட்டு இருக்கிறது. அமேஸ்வரர், இந்த ரத்தம் அமேஸ்வரர் நமக்காக அதிக நன்மைகளை பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், இந்த ரத்தம் நம்ம என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டாயிற்று. இப்போ உலகத்தின் அதிபதியோ உலகத்தில் இருக்கிற மனுஷனோ அல்லது உலகத்துல வருகிற பிசாசானவனோ நம்மளை பார்த்து அவன் என்ன செய்வான் அப்படின்னா அவன் கடந்து போய் விடுவான். என்ன செய்வான்? கடந்து, சத்தமா சொல்லுங்க, நம்மளை கடந்து போயிடும். அப்படின்னா நம்மளை பார்த்துட்டு அப்படியே விலகி போயிடுவான், நம்ம இருக்கிற இடத்துக்கு வரமாட்டான். அல்லேலூயா. எப்போ இது நடக்கும் அப்படின்னா நம்ம எப்போ ஞானஸ்நானம் எடுத்தோமோ, எப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால கழுவப்பட்டோமோ, எப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டு இருக்கிறதோ அப்பொழுது அவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சரீரத்துக்குள்ள அவன் வரவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த எண்ணம் நம்முடைய மைண்டுக்குள்ள நல்ல ஆழமா பதிச்சிடணும். என்ன செஞ்சிடணும்? ஆழமா நம்முடைய மைண்ட்ல வந்துடணும். உலகத்தின் அதிபதி, உலகத்தில் இருக்கிற பிசாசானவன் நாம் ஸ்தோத்திரம் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டோமோ, வசனம் அவருடைய இரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவர் விலை கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா வாங்கின பொருள் மேல வேற யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது. அப்போ வசனம் சொல்லுகிறது அவருடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்மளை அழைத்து இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்மளை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தின் அதிபதிக்கு, இந்த உலகத்துல இருக்கிற சக்திகளுக்கு நம்ம மேல அதிகாரம், சத்தமா சொல்லுங்க, அதிகாரம் இல்ல. அல்லேலூயா. நம்ம மேல என்ன இல்ல? அதிகாரம் இல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். அறிக்கை செய்யுங்க, என் மேல அதிகாரம் இல்ல. பிசாசுக்கு என் மேல அதிகாரம் இல்ல. வியாதிக்கு என் மேல அதிகாரம் இல்ல. நோய்க்கு என் மேல அதிகாரம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ நம்ம என்னைக்கு அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோமோ அது முதல் கொண்டு இந்த உலகத்தின் அதிபதிக்கு நம்ம மேல அதிகாரம் இல்ல. நம்ம யாரா மாறுறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறுகிறோம். அல்லேலூயா. நம்ம யாரா மாறுறோம்? கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க, 13வது வசனத்தை பாருங்க. ஆமென். உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அதை இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களது பாவங்களாலும் பாவமிக்க சுய சுபாவத்தின் சக்தியில இருந்து விடுபட முடியாததாலும் ஆன்மீக நிலையில் இறந்திருந்தீர்கள். ஆனால் தேவன் உங்களை கிறிஸ்துவுடன் உயிருடன் இருக்க செய்தார். அவர் நமது பாவங்களையும் மன்னித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். என்ன நடந்துச்சு அப்படின்னா
நாம் பாவம் செய்தவர்களாய் பாவத்தின் சுபாவத்தை நம்மளால ஜெயிக்க முடியாததுனால் அந்த பாவத்தின் கண்ட்ரோல்ல நம்ம இருந்தோம். அந்த பாவத்தை விட்டு நம்மளால வர முடியல. கவனிங்க, எகிப்துல 430 வருஷமா எகிப்தோட அதிபதி பார்வோன் அவனுடைய கரத்துல அவனுடைய கண்ட்ரோல்ல 430 வருடமா இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியில வர முடியல. அந்த காரியங்களை விட்டு அவங்களால வெளியே வர முடியல. அந்த சுபாவத்தை விட்டு வெளியில வர முடியல. அந்த அதிபதி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் இந்த விருத்த சேதனம் ஸ்தோத்திரம் சாரி இந்த பஸ்கா என்ன செஞ்சது அப்படின்னா, அவர் மரித்த பொழுது அந்த பஸ்கா இரத்தம் அங்கே சிந்தப்பட்ட பொழுது, அந்த பஸ்கா இரத்தம் அந்த வீட்டின் மேல தெளிக்கப்பட்ட பொழுது, இப்போ எகிப்தில் அடிமையா இருந்தவர்கள் எல்லாரும் இப்போ எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டோமோ, அது முதல் கொண்டு உலகத்திற்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அக்கிரமத்துக்குரியவர்கள் அல்ல. சோதரம், நாம் பாவத்தில் சிக்கினவர்கள் அல்ல, வியாதியில சிக்கினவர்கள் அல்ல, நோயில சிக்கினவர்கள் அல்ல. அவருடைய இரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்து அந்த வியாதி என்கிற இடத்திலிருந்து, நோய் என்கிற இடத்திலிருந்து, சாபம் என்கிற இடத்திலிருந்து, அடிமைத்தனம் என்கிற இடத்திலிருந்து அவர் நம்மளை மீட்டு வெளியே கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. என்ன செஞ்சார்? வெளியே கொண்டு வந்து விட்டார். எகிப்தில் இருக்கிற வரைக்கும் தான் இவர்கள் எகிப்துக்கு அடிமை. அல்லேலூயா. ஆனா எகிப்தை விட்டு வெளியில வந்தா எகிப்துக்கு அடிமையா இல்லையா? அடிமை இல்லை. நம்ம இப்ப கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம், காசு கொடுத்து வாங்குறோம். அந்த கடையில் இருக்கிற வரைக்கும் அந்த கடை தான் அதுக்கு பொறுப்பு. ஆனால் நம்ம பே பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் அது நமக்குரியது. நம்ம அதை என்னன்னாலும் செய்யலாம், யாருக்குனாலும் கொடுக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். அப்போ இந்த உலகத்தில் இருந்து, இந்த உலகத்தின் சக்தியில இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்துட்டார். இனி இந்த உலகத்தில் இருக்கிற பாவமோ சாபமோ அல்லது அடிமைத்தனமோ வியாதியோ நோயோ நம்மளை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, நம்மளை அவர் கூட இருக்கும்படி அவர் கூட இருக்கும்படி அவர் நம்மளை அப்படி மாற்றி விட்டார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார். பாவம் இருக்க போய் தான் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் இருக்க போய் தான் நோய் வருது, பாவம் இருக்க போய் தான் சோதர சாபம் வருது, பாவம் இருக்க போய் தான் மரணம் வருது. அந்த பாவத்தை அவர் சிலுவையில சோதரம் அறைந்து விட்டதுனால, அடுத்த வசனத்தை பாருங்க, 14வது வசனத்தை பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவனுடைய சட்டங்களை நாம் மீறிவிட்டதால் நாம் கடன் பட்டிருந்தோம். எந்தெந்த சட்டங்களை நாம் மீறினோம் என்பதை அக்கடன் பட்டியலிட்டது. ஆனால் தேவன் அந்த கடனை நமக்கு மன்னித்து விட்டார். தேவன் அக்கடனை அப்புறப்படுத்தி ஆணிகளால் சிலுவையில் அறைந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பில் கூட நான் வாசிக்கிறேன், அல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருந்த கட்டளைகளை கொண்ட கடன் பத்திரத்தை அவர் நீக்கி அதை சிலுவையில் ஆணி அடித்து இல்லாமல் அழித்து விட்டார். கவனிங்க, எதெல்லாம் பிசாசு நமக்கு விரோதமாய் வச்சிருந்தானோ, கவனிங்க, ஸ்தோத்திரம், கவனிங்க. நம்ம ஆண்டவர் ஒரு மனுஷை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்படும் பொழுது அவங்களுக்கு சில சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இங்க இருக்கிற எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற எல்லாரும் கண்டிப்பா ஸ்தோத்திரம் அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். அடுத்து அவர்கள் கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணிருக்க வேண்டும். இப்படிங்கிற சில கட்டளைகள் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி நம்மளை குறிச்சு பிசாசானவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்கள் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் என்ன செஞ்சிருந்தான் அப்படின்னா அவன் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தான். சில பாரம்பரியங்கள் அல்லது இவன் பாவம் செய்திருக்கிறான், இவன் இப்படி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ இயேசு என்ன செய்யறார் அப்படின்னா சிலுவையில் அவர் மரித்த பொழுது நம்மளுடைய குற்றச்சாட்டுகளும் நம்முடைய பாவங்களும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் வாசிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். நமக்கு நம்முடைய நடுவில் இருந்து அதை அப்புறப்படுத்தி ஆமென் அவன் வச்சிருந்தான் பாருங்க அந்த லிஸ்ட. யூதருடைய கலாச்சாரம் என்ன செய்வாங்க அப்படின்னா ரோமர்கள் ஒரு மனுஷனை சிலுவையில் அறையும் பொழுது அவன் செய்த பாவத்தையும் என்ன செய்வாங்க அந்த சிலுவையில அறைஞ்சு தொங்க விடுவாங்க. அப்ப அந்த வழியா போறவங்க அதை பார்த்து ஓ இந்த பாவம் செஞ்சதால் தான் இவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு புரிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்முடைய நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நாம் மீறின காரியங்கள், நாம் விருத்த சேதனை பண்ணாத காரியங்கள், தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு நம்மகிட்ட தகுதி இல்லை. ஆனால் கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் அப்படின்னா எந்த காரியம் நம்மளை துதி இல்லாததாய் மாத்தினதோ அந்த காரியத்தை அவர் சிலுவையில அவரோடு கூட ஆணி அடித்து அந்த காரியத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி முடித்துவிட்டு நம்மை தேவனுக்கு முன்பதாக ராஜ்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் நம்மளை நிற்க வைத்தார். அல்லேலூயா. ஆமென். ராமேஸ்வர வசனம் சொல்லுது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பழைய காலத்துல ராமேஸ்வர ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு தேவாலயத்துக்குள்ள போனாலே அவனுக்கு மரணம். அல்லேலூயா. அமேஸ்வர். ஆனா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன அப்படின்னா அதை நம்மளை கழுவி நம்முடைய பாவத்தை கழுவி நம் கிரமத்தை எல்லாம் கழுவி அந்த குற்றமில்லாத ரத்தம் நம்ம மேல இருப்படினால் அந்த ரத்தத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவின் இடத்தில் அதாவது பிதாவிடத்தில் நாம் போய் சேருகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னா ஆமென் கவனிங்க இந்த 10வது வசனத்துல ஆமென் வாசிக்கலாம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி அவை மேல் சிலே வெச்சி சிறந்தார். இதை நான் இன்னொரு மொழிபெயர்ப்புல வாசிக்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆமென். தம் சிலுவையினால் கிடைத்த வெச்சால் ஆமென் ஆட்சியாளர் அதிகம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குமாறு ஊர்வலமாக இட்டு சென்றார். அல்லேலூயா. நான் இன்னும் உங்களுக்கு புரிந்த மாதிரி வாசிக்கிறேன். ஆமென். தேவன் ஆமென் ஆவிக்குரிய நிலையில ஆள்கிறவர்கள் அதிகாரங்களையும் தோல்கடித்து சிலுவையின் மூலம் வெற்றி பெற்றார். இப்போ அவர் வெற்றி பெற்றதை உலகுக்கு காட்டி. கவனிங்க, ஆமென் ஆவி மண்டலங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ ஆமென் நம்முடைய பாவத்துக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. இப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா ஆமென் சோதரம் எந்த பிசாசானவன் இந்த ஆமென் சோதரம் எந்த உலகின் அதிபதி அவர் சிலுவையில மரித்த போல் எல்லாம் முடிந்தது நினைச்சானோ இப்ப அவனுக்கு முன்பதாக ஆமென் சோதரம் சொல்லுகிறது ஆமென் ஆமென் அந்த அதிபதிய ஆமென் சோதரம் என்ன செஞ்சாராம் ஊர்வலமாக இழுத்து கொண்டு போனாராம். கிறிஸ்து ஆமென் சோதரம் ஊர்வலமாக எல்லாருக்கும் முன்னாடியும் ஆமென் அவமானப்படுத்தப்பட்டவராய் சிலுவை சுமந்தவராய் அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் ஆமென் சோதரம் கொண்டு போய் அந்த ஊருக்கு வெளியே அவரை சிலுவையில் அறைந்தாங்க. ஆனா ஆவி மண்டலங்கள்ல என்ன நடந்தது அப்படின்னா எந்த உலகத்தின் அதிபதி ஆமென் அவரை சிலுவையில கொண்டு போய் ஆமென் ஆமென் சிலுவையில மரிக்க வைத்தானோ சிலுவையில தொங்க விட்டானோ இப்ப அதே உலகத்தின் அதிபதிய அவர் ஜெயித்தவரா அவர் கரத்துல இழுத்து கொண்டு வருகிறார். கவனியுங்கள் ஆமென் சோதரம் ஒரு மனிதன் ஒரு யுத்தத்துல ஆமென் சோதரம் ஜெயிக்கும் பொழுது அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ராஜா தோத்து போனா அப்படின்னா அந்த ராஜாவை தன்னுடைய குதிரையில என்ன செய்வாங்க அப்படின்னா கெட்டி இழுத்துட்டு ஊர் ஊரா போவாங்களாம். அல்லேலூயா. அந்த ராஜாவுடைய ஊர்களுக்குள்ள என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தோத்து போன ராஜாவை கயிறுனால கெட்டி இவங்கள் போகிற அந்த குதிரையில என்ன செய்வாங்க அப்படின்னா இழுத்துட்டு போவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க ராஜாவை நான் ஜெயிச்சிட்டேன், உங்க ராஜா தோத்து போயிட்டான், இனி நீங்க எல்லாரும் ஏன் கண்ட்ரோல், இனி நீங்க எல்லாம் நான் சொல்றபடிதான். அல்லேலூயா. சிலுவையில நடந்தது இதுதான். அல்லேலூயா.
என்ன நடந்தது? இந்த உலகத்தின் அதிபதிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? சோதரம் அவனை ஜெயித்து அவனை அழித்து அவனை ஊர்வலமாக இழுத்து சென்றாராம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம மேல அதிகாரம் செலுத்தினவன, நம்மளை அடிமையாக்கினவன, ஸ்தோத்திரம், நம்மளை ஆள்கை செஞ்சவன இயேசு சிலுவையில மரித்த பொழுது, அதனால அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்க, வெளியரங்கமான கோலமாக்கி, அப்படின்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக்கி, ஸ்தோத்திரம், அவனுடைய அதிகாரங்கள் எல்லாத்தையும் முறிந்து கொண்டு, அவனுக்கு இனி அதிகாரமே இல்லை, அவனோட ஆயுதங்களே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. இப்ப அவனை கொண்டு போய் என்ன செஞ்சார் அப்படின்னா, எல்லா ஆவி மண்டலங்கள் உலகத்துல எல்லாத்துலயும் போய் காட்டுறாரு, இவன் தோத்து போயிட்டான், இனி இவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மரிக்கிற வரைக்கும் உலகத்தின் அதிபதி யார் சொல்லுங்க? பிசாசானவன், சாத்தான், விழுந்து போன தூதன். ஆனா கிறிஸ்து மரித்த பொழுது இந்த பூமியின் மேலையும் வானத்தின் மேலும் சகல அதிகாரம் கிறிஸ்துவுக்குரியதாய் மாறினது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் யாருக்குரியது? எனக்குரியது. சொல்லுங்க, எனக்குரியது. அப்ப பிசாசுக்கு நம்மட்ட, வியாதிக்கு நம்மட்ட, நோய்க்கு நம்மட்ட, அவன் எதை வச்சு நம்மளை என்ன செய்ய முடியாது? குற்றப்படுத்த முடியாது, அடிமைப்படுத்தவும் முடியாது. இதை நான் இப்படி கொண்டு வரேன். ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு லைட்டாக நான் மென்ஷன் பண்றேன். யோசேப்பு குறித்து வாசிக்கும் பொழுது கவனிங்க. நமக்கு நன்றாய் தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்களேன். 37:20. ஆதியாகமம் 37:20. ஹல்லேலூயா. சொல்றான் பாருங்க, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். கவனிங்க, தகப்பன் யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம் வருது? 2 சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். 37வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 2 சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். என்ன சொப்பனத்தை பார்க்கிறான் அப்படின்னா, முதலாவது அவன் 7வது வசனம், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி இருந்தது அப்படிங்கிற ஒரு சொப்பனம். 2வது சொப்பனம் என்னவென்று சொன்னால் 9வது வசனம், ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கியது என்று சொல்லி. இந்த 2 சொப்பனத்தையும் அவன் பார்த்த உடனே இப்போ அவனுடைய தகப்பனுக்கு புரியுது. என்ன புரியுது அப்படின்னா, நம்முடைய குடும்பத்துல நமக்கு இருக்கிற 12 பிள்ளைகள்ல தேவன் அடுத்த சேஷ்ட புத்திர பாகத்தை இந்த யோசேப்புக்கு கொடுக்கும்படி அவனை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அல்லேலூயா. அப்படி புரிந்து கொண்டதுனாலதான் அவன் தன் கையாலே பலவர்ண அங்கியை செஞ்சு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, யோசேப்புக்கு உடுத்துவிக்கிறான். யோசேப்புக்கு இந்த பலவர்ண அங்கியை கொடுக்கிறான். யாக்கோப்புக்கு புரிஞ்சிருச்சு, அடுத்து நம்முடைய குடும்பத்துல ஆண்டவர் செலக்ட் பண்றது யோசேப்பு தான், நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்ய போறான் சொல்லி இந்த பலவர்ண அங்கியை அவர் உடுத்துகிறார். இந்த பலவர்ண அங்கி எதுக்கு அடையாளம் அப்படின்னா, எங்க குடும்பத்துல எங்க தலைவன் இவன் தான். எங்க குடும்பத்தின் தலைவன் யாரு? யோசேப்பு. அப்பா இப்பவே செலக்ட் பண்ணிட்டாரு. அதனால அவனுக்கு பலவர்ண அங்கியை கொடுத்து அவனை கூடவே வச்சு ஸ்தோத்திரம் அவனை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் பார்க்கறாங்க, இவன் தலைவனா இருக்க கூடாது என்று சொல்லி இவன் மேல் இருக்கிற இந்த சொப்பனம், இவன் மேல் இருக்கிற இந்த தரிசனம் அது நிறைவேற கூடாது என்று சொல்லி திட்டமிட்டு முதலாவது அவங்க செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், எந்த பலவர்ண அங்கி இவனை கனத்துக்குரியவன் தலைவன் என்று அடையாளம் காட்டுகிறதோ அந்த பலவர்ண அங்கியை அவனை விட்டு கலற்றுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென் ஸ்தோத்திரம். 23வது வசனத்துல வாசிக்கிறோம், பலவர்ண அங்கேயே கலற்றினார்கள். பிசாசானவனுக்கு முதலாவது ஆமென் நம்மிடத்துல இருந்து அவன் எடுத்துக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆமென் பரலோகம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அங்கியை அல்லது அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் இழக்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய முதல் தந்திரம். அல்லேலூயா. அதனால்தான் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே தாங்கள் நிர்வாணிகள் என்று எண்ணி அதுவரைக்கும் தேவன் மகிமையினால் மூடப்பட்டிருந்தவர்கள். பிசாசுக்கு என்ன வேணும் அப்படின்னா, தேவன் கொடுத்த அந்த மகிமையை நம்ம இழக்கணும். அல்லேலூயா. கவனிங்க, பரலோகம் நம்ம மேல மகிமையை வச்சிருக்குது. ஆமென். பரலோகம் அடையாளப்படுத்தி வச்சிருக்குது. இவன் பரலோகக்குரியவர்கள். ஆமென். நம்ம மேல ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை இழந்தா மட்டும்தான் பிசாசால நம்மளை தொட முடியும். இப்போ நம்ம கவர்மெண்ட் இருக்கிறாங்க, கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு அதிகாரி, அவர் அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் அவர் ஏதாவது செய்ய முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா சொல்லுங்க? முடியாது. அப்படி ஏதாவது செஞ்சா என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? என்ன நடக்கும்? முழு தமிழ்நாடும், தேவைப்பட்டால் முழு இந்தியாவும் என்ன செய்ய எதிராக போராட்டத்தில் இறங்கிடுவாங்க. இதுதானே? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அதே மாதிரிதான் நாம் அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும், பரலோகத்துக்கு உட்பட்ட இருக்கிற வரைக்கும் பிசாசால நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனுக்கு தேவை இந்த மகிமை நம்ம இழக்கணும். மகிமையை இழக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாவத்தை செய்ய வைக்கணும், அல்லது இந்த மகிமை இழக்கணும் அப்படின்னா நம்ம விசுவாசத்தை இழக்கணும். நெகட்டிவா பேசணும், அவிசுவாசமா பேசணும், ஆமென், நெகட்டிவ் தாட்டை கொண்டு வரணும், ஏதாச்சும் ஒன்ன செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாயிலும் ஒன்ன செஞ்சா இந்த மகிமை நம்ம இழந்து விடலாம். இங்க யோசேப்பு கிட்ட இருக்கிற இந்த பலவர்ண அங்கேயே அவர்கள் கலற்றி அவனை என்ன செய்யறாங்க அப்படின்னா, தண்ணீர் இல்லாத வெறுங்குழிக்குள்ள என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. இப்ப மறுபடியும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த வெறுங்குழிக்குள்ள இருந்து அவனை தூக்கி அவனை ஆமென் ஸ்தோத்திரம் எகிப்துக்கு ஆமென் அடிமைகளை கொண்டு போற இஸ்மவேல் கையில ஒப்பு கொடுக்கறாங்க. கவனிங்க, இந்த பலவர்ண அங்கி ஒரு வேளை ஆமென் ஸ்தோத்திரம் இந்த யோசேப்பு மேல இருந்துச்சு அப்படின்னா, இந்த இஸ்மவேல் இவனை வாங்கியிருக்க மாட்டான். என்ன செஞ்சிருக்க மாட்டான்? வாங்கியிருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, இந்த பலவர்ண அங்கி அடையாளம் காட்டுது இவன் ஒரு கனத்துக்குரியவன், இவன் ஒரு குடும்பத்தோட வாரிசு, ஒரு தலைவன், இவன் கனம் பெற்றவன் என்கிற ஒரு அடையாளத்தை காட்டுது. அதனால்தான் இந்த அடையாளத்தை இழந்து இவனை அடிமை இடத்துல ஒப்புவிக்கிறான். கவனிங்கள், பிசாசானவன் என்ன செய்வான் அப்படின்னா, நம்ம மேல இருக்கிற தேவ மகிமையை இழந்து போக வைத்து நம்மளை ஆமென் ஸ்தோத்திரம் இந்த இஸ்மவேல் போன்ற சில வியாதிகளின் கையில, அல்லது சில அடிமைத்தனத்தின் கையில, சில கடனின் கையில, அல்லது சில நோய்களின் கையில ஒப்பு கொடுத்துருவான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த மகிமையை இழக்க வச்ச உடனே நம்மள அவன் யாரு கையிலனாலும், ஒன்னு வியாதி கையில, ஒன்னு நோய் கையில, ஒன்னு கடன் கடை கையில, ஒன்னு பிரச்சனை கையில, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாவத்தோட அடிமைத்தனம் ஏதாச்சும் ஒரு உன்னோட கையில என்ன செஞ்சிருவான் சொல்லுங்க? ஒப்பு கொடுத்துருவான். அப்ப அவங்க தான் நம்மள என்ன செய்வாங்க? இப்ப இஸ்மவேல் கையில ஒப்பு கொடுத்த உடனே இவன் கொண்டு போய் என்ன செய்யறான் அப்படின்னா, எகிப்துல அடிமையா வித்துருதான். இப்ப எகிப்துல அடிமையா வித்த பொழுது இப்ப அதே எகிப்துல இவனுக்கு விரோதமாய் ஒரு பாவம் வருகிறது. அந்த பாவம் ஆமென் இவன் அதை விட்டு இவன் விலகி போனதுனால இப்ப இவனை கொண்டு போய் சிறைச்சாலையில என்ன செஞ்சு வைக்கிறாங்க? அடைச்சு வைக்கிறாங்க. நான் இப்படியாக ஒரு ஆத்தர் எழுதியிருந்தார். என்னன்னா, எகிப்துல ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான் அப்படின்னா அவன் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கூண்டுக்குள்ள அவனை நிக்க வச்சு ஆமென் ஸ்தோத்திரம் அவனுடைய கழுத்துல ஆமென் ஒரு பலகை எழுதி இவன் என்ன பாவம் செஞ்சான்னு எழுதி என்ன செய்வாங்களாம், அந்த ஊரா கொண்டு போவாங்களாம், தெருவா கொண்டு போவாங்களாம். அதை பார்க்கிற மற்ற ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், காரி துப்புவாங்களாம், கல்லை கொண்டு அடிப்பாங்களாம், ஆமென் அவங்க ஆமென் கெட்ட வார்த்தைகளை போட்டு பேசுவாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், இந்த ஆமென் யோசேப்பு செய்யாத தவறுக்காக அவனை வீதி வீதியாய் கொண்டு போய், சரித்திரம் சொல்லுகிறது, வீதி வீதியாய் கொண்டு போய் எல்லாரும் இவனை காரி துப்பி இவனை அவமானப்படுத்தி கல்லால் அடிச்சு ஆமென் இவனை கொண்டு போய் இப்ப ஆமென் சிறைச்சாலைக்குள்ள அடைச்சு வச்சிட்டாங்க. கிறிஸ்துவும் நமக்காக இதே போலதான்
அவர் தெருவாய் அவரை கொண்டு போனாங்க, வீதிகளில் கொண்டு போனாங்க. பார்க்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க, அவரை பார்த்து கேலி பண்ணாங்க, அவரை தூசித்தாங்க. இதெல்லாம் நடந்தது. இப்போ யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறான். ஆமென். கவனிங்கள், அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஆமென். ராஜா ஒரு சொப்பனத்தை ஆமென் பார்த்த பொழுது இந்த யோசேப்பு என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை என்ன செஞ்சான் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். கவனிங்கள். இப்ப ராஜா சொப்பனத்தை பார்த்துட்டு இப்போ இந்த யோசேப்பை அழைத்துட்டு வர சொல்றாரு. இப்போ யோசேப்பு அழைத்துட்டு வர சொல்லும் பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த யோசேப்பை சிறையிலிருந்து விடுதலையாக்கி அவனை என்ன செய்யறாங்க அப்படின்னா தீவிரமாய் அழைத்து கொண்டு போறாங்க. கவனிங்கள், இந்த யோசேப்பை தீவிரமாய் அப்படின்னா இந்த யோசேப்பை கையை பிடிச்சி அல்லது சங்கிலியினால் கட்டி கொண்டு போய் ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்தி வைக்கிறார்கள். அல்லேலூயா. கவனிங்க, நான் முடிக்க போறேன். மிக முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துக்காக தான் நான் இவ்வளவு நான் பேசினேன். கவனிங்கள், இவனுடைய சங்கிலியினால பிடிச்சு கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கிறார்கள். ஆமே ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ யோசேப்பு ராஜாக்கு முன்னாடி நிற்கும் பொழுது கட்டப்பட்டவனாய் நிற்கிறான். ஆமே ஸ்தோத்திரம். யோசேப்பு வரும் பொழுது அவனை சங்கிலியினால் கட்டி அழைத்து கொண்டு வந்தார்கள். இப்போ ராஜாவுக்கு முன்னாடி அவனை குற்றம் சாட்டுவதற்காக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்போ ராஜாவோட சொப்பனம் சொல்லப்படுகிறது. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிவிட்டான். இப்போ ராஜா சொல்றான், தனக்கு அடுத்த ஸ்தானத்தை என்ன செய்யறான் அப்படின்னா யோசேப்புக்கு கொடுக்கிறான். கவனிங்கள், சிறைச்சாலையில இருந்து அழைத்துண்டு வந்தவர்கள் இப்போ சிறைச்சாலைக்கு எப்படி போறாங்க? யோசேப்போடையா போனாங்க? இல்ல. எப்படி போனாங்க? வெறுமையா போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவிடம் வருகிற வரைக்கும் நம்ம பிசாசின் கண்ட்ரோல், நம்ம அடிமைத்தனத்தின் கண்ட்ரோல். ஆனா கிறிஸ்துவிடம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம், பிசாசு தன்னுடைய இருப்பிடத்துக்கு எப்படி போறான்? சொல்லுங்க, எப்படி போறான்? நிறைய பேருக்கு புரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் புரிஞ்சா மட்டும்தான் நம்முடைய நிறைய காரியங்கள் இருந்து நமக்கு விடுதலை வரும். கிறிஸ்துவ கிட்ட ராஜா கிட்ட பார்வோன் கிட்ட வரும் பொழுது யோசேப்பை சங்கிலினால கட்டி அழைத்து கொண்டு வர்றாங்க. எப்படி ஒரு 5-6 பேர் சேர்ந்து அவன் என்ன செஞ்சிருப்பாங்க? கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ராஜா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ராஜா அவனை தனக்காக செலக்ட் பண்ணிட்டான். தன் பதவிக்காக அல்லது தன்னுடைய ராஜ்யத்துக்காக செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவனை கட்டி இருந்தவர்கள், ஆளுகை செய்திருந்தவங்கள்லாம் இப்ப எப்படி போறாங்க? எப்படி போறாங்க? வெறுமையா போறாங்க. கவனிங்கள், தேவன் அவருடைய ராஜ்யத்துக்காக நம்மளை செலக்ட் பண்ணிட்டால் இப்போ இதுவரைக்கும் நம்மளை அடிமைப்படுத்தி இருந்த உலகத்தின் அதிபதி, உலகத்தின் காரியங்கள், பாவத்தின் காரியங்கள், வியாதியின் காரியங்கள் எல்லாம் இனி நம்ம கிட்ட இருக்க, சத்தமா சொல்லுங்க, இருக்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த யோசேப்போட சகோதரர்கள் இந்த இஸ்மவேல் கிட்ட வித்தார்கள். ஸ்தோத்திரம். அவன் கிட்ட வித்த பொழுது இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா, இவன் விரும்பினபடி, இந்த இஸ்மவேல் விரும்பினபடி அவனை அடிமையா வித்தான். நான் கூட முன்ன கூட சொன்னல, நாம் மகிமை இழக்கும் பொழுது பிசாசானவன் வியாதியிடமோ அல்லது நோயிடமோ அல்லது கடனோ அல்லது ஏதோ ஒரு கையில நம்மளை ஒப்புவிச்சிருவான். இப்ப அவங்க தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துவ கிட்ட வந்த உடனே இதுவரைக்கும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணின அந்த வியாதி, அந்த நோய், அந்த அடிமைத்தனம் எல்லாம் இப்போ நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு விலகி போயிடும். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்ததுனால நம்ம மேல இனி அதிகாரம் செலுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பார்வோன்
என்ன செய்கிறார் அப்படின்னா, யோசேப்புக்கு 41வது அதிகாரத்தில் 42வது வசனம், பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனித்து பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அல்லேலூயா. அடுத்து வருது பாருங்க, ஒருவனும் இவனுடைய உத்தரவு இல்லாமல் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. எந்த எகிப்துல இவன் அடிமையா இருந்தானோ, எந்த எகிப்துல இவன் சிறைச்சாலையில கட்டப்பட்டவனா இருந்தானோ, இப்போ ஆண்டவர் இவனை செலக்ட் பண்ணி தன்னுடைய ராஜ்யத்துக்காக செலக்ட் பண்ணி இவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து புதிய வஸ்திரத்தை கொடுத்து இப்ப அதே தேசத்துக்குள்ள இப்ப யோசேப்பு ரதத்துல போகிறார். தேசத்தை ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தர் இவனை மாற்றினார். இன்னைக்கும் நம்மளே உலகத்தின் காரியங்கள் பிடிப்பட்டு இருந்த நம்மள, உலகத்தின் காரியங்களில் சிக்கி இருந்த நம்மள, பாவத்திலும் சாபத்திலும் நோயிலும் வியாதியிலும் இருந்த நம்மள அவருடைய ராஜ்யத்துக்காக நம்மளை பிரித்தெடுத்து இருக்கிறார். பிரித்தெடுத்ததோடு விடல, அவருடைய மகிமையினால் நம்மளை மூடி இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தின் அதிபதிக்கு, இந்த பட்டணத்தில் அவர் நம்மளை அடையாளப்படுத்தி காட்டுவார். இவன் என்னுடைய குமாரன், இவன் ஆளுகை செய்கிறவர், இவன் அதிகாரம் உள்ளவர், இவன் உத்தரவு இல்லாமல் ஒரு காரியமும் நடக்க கூடாது என்று சொல்லி இந்த தேசத்தின் மேல் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தேசத்தின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு என் மேல அதிகாரமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசத்தில் ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரமும் யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஸ்தோத்திரம், நம்முடைய வாயினால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்துல வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். அப்போ நம்முடைய வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்படின்னா காப்பாற்றப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மள பிசாசு என்ன செய்ய முடியாது? சத்தமா சொல்லுங்க, தொட முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மள இந்த உலகத்தின் காரியம் தொட முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள்ள, அவருடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன். இந்த ரத்தம் தான் பிசாசுக்கு ரொம்ப டேஞ்சர். இந்த ரத்தம் தான் பிசாசுக்கு ரொம்ப, அவனுக்கு ரொம்ப ஆபத்து. ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தம், குற்றமில்லாத ரத்தம். இந்த ரத்தத்துக்கு விலையே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ரத்தத்துக்கெல்லாம் காசு கொடுத்தா என்ன செஞ்சிருவாங்க? எத்தனை யூனிட் வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள ரத்தம். அந்த ரத்தத்தினால்தான் இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாத்தையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பரிந்து பேசுகிற ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, பிசாசுட்ட சொல்லணும், நான் இயேசுப்பாக்குள்ள இருக்கிறேன். அவர் ஏற்கனவே அவனை என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. அப்போ நான் அவருக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா, அவன் ஜெயிச்சவர் அவனால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. அப்ப அவனை ஜெயிக்க முடியலன்னா அவனால என்ன தொடவே முடியாது. சொல்லுவாங்களா, நீ தாண்டி வந்து என்னை தொட்டுப்பார்,
என் வீட்டுக்குள்ள வந்து என்னை தொட்டுப்பார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நமக்கு முன்பாக கிறிஸ்து இருக்கிறார், நமக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஸோ அவங்கள தாண்டி பிசாசால நம்மளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. நமக்கு விரோதமாக இருந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் அறைந்து விட்டார். நம்மிடத்திலிருந்து எடுத்து, நம்ம நடுவிலிருந்து எடுத்து அது சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அது சிலுவையில் அறையப்பட்டு விட்டதுனால இனி அவனால நம்மளை குற்றப்படுத்த முடியாது, இனி அவனால நமக்கு விரோதமா நிக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம அப்படியே இருக்கிற இடங்கள் எல்லாம் எழும்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். கேட்டு இந்த வார்த்தைகளை உங்க மனதில் வைத்து ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்து நமக்காக அவர் மரித்து விட்டார், நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக. அவர் மரித்து விட்டார். எஸ் லார்ட். பிசாசுக்கு நம்மகிட்ட இடமே எல்லாம் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே அறிக்கை செய்யுங்க. வியாதிக்கு என்கிட்ட இடம் கிடையாது, நோய்க்கு என்ற இடம் கிடையாது, பலவீனத்துக்கு என்ற இடம் கிடையாது, பிசாசுக்கு என்ற இடம் கிடையாது, தரித்திரத்துக்கு என்ற இடம் கிடையாது, வெறுமைக்கு என்ற இடம் கிடையாது. ஸ்தோத்திரம். கிறிஸ்து எனக்காக அவர் மரித்து விட்டார், கிறிஸ்து எனக்காக அவர் மரித்து விட்டார். நான் அவருக்குள்ள இருக்கிறேன், நான் அவருக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். எல்லாம் நீங்க சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். வியாதி தொட முடியாது, நோயை தொட முடியாது, தரித்திரங்கள் தொட முடியாது. இனி பிசாசுக்கு என்கிட்ட அதிகாரம் கிடையாது, என் குடும்பத்தில் அதிகாரம் கிடையாது, என் பிள்ளைகளிடத்தில் அதிகாரம் கிடையாது, என் பட்டணத்தில் அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. ரிஷப ரக துடபலபலபா. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. பிசாசுக்கு என் மேல அதிகாரம் கிடையாது, கிடையாது, கிடையாது. என் குடும்பத்தில் அதிகாரம் கிடையாது. நான் தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற. இதுவரைக்கும் என்ன அடிமைப்படுத்தினவன் இனி அடிமைப்படுத்த முடியாது. இதுவரைக்கும் என்ன கண்ட்ரோல் பண்ணவன் இனி என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. இனி கண்ட்ரோல் பண்ண முடியாது. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. இனி பிசாசுக்கு என்ற இடம் இல்ல. வியாதியே உனக்கு என்ற இடம் கிடையாது. என்னை விட்டு விலகி போ சொல்லுங்க. நோயே உனக்கு இடம் கிடையாது, தரித்திரமே உனக்கு இடம் கிடையாது, போராட்டமே உனக்கு இடம் கிடையாது. எல்லாம் 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 எங்களை விட்டு விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் விலகி போகட்டும், எல்லாம் விலகி போகட்டும், எல்லாம் விலகி போகட்டும். நான் கிறிஸ்துவுடையவன், நான் கிறிஸ்துவுக்குள்